நான் இருக்கிற ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக் இருக்குது ஹீரோ ஹோண்டாட. இது ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி வாப்பா ஒரு வருடம் செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருந்தாங்க. மொத்தமாக ரெடி கேஷ் கொடுத்து வாப்பா வாங்கியிருந்தாங்க. இதில் ஆச்சரியமான விடை பண்ண சொன்னால் இந்த பைக் இன்னும் யார் தந்தாரோ அவரோட பேரில் தான் இருக்குது. உரிமத்தை பாப்பா மாற்றி எழுதி கொள்ளலை. இது ஆக்சுவலி வெக்கேஷனுக்கு வந்த நேரம் தான் எனக்கு தெரிய வந்தது. அப்போ பாப்பாட்ட நான் கேட்டுருந்தேன், பாப்பா இப்போ ஒரு பொருளை வாங்குற நேரம் நம்ம காசு கொடுத்துட்டோம், பொருள் நம்மக்கிட்ட வந்துட்டு அப்போ உரிமத்தை மாற்றி எழுதத்தானே வேணும் அப்படின்ற சொல்லியிருந்தேன் நான். என்னடா இப்போ காசு கொடுத்ததுக்கு உரிய ஆதாரம் இல்லை, பைக்கை தந்தவர் எடுத்துன்னு போனார்னு சொன்னார், ஏமாத்தினாருன்னு சொன்னார் என்று சொல்லியிருந்தேன். அதுக்கு பாப்பா என்ன பதில் சொல்லியிருந்தாங்க தெரியுமா? மேன் நம்மட புள்ள தானே, நமக்கு தெரிஞ்ச புள்ள தானே, நான் காசு கொடுத்து நம்ம ஒரு பைக்கை தந்தார் என்று சொல்லி சர்வ சாதாரணமாக அந்த விடயத்தை பாப்பா முடித்திருந்தாங்க. ஏன் நான் இதை இவ்வளவு அழுத்தி சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ வெக்கேஷனுக்கு வந்த நேரம் நான் சில தூரத்து சொந்தங்களை வீட்டை போயிருந்தேன். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது தெரியுமா? தாய் தந்த வளவில் சகோதரன் சகோதரிக்கு இடையில் பிரித்து எடுக்கிறதுல சண்டை, அதால் வழக்கு போகுது. இவர் தாரன்னு சொன்னால் தரல, வாய் வார்த்தை ஏமாத்திட்டார், அதால் பிரச்சனையை பெரிய பிரச்சனையாகி வழக்கு போகுது. கூட பிறந்த சார்ந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஒரு இஞ்சு கூட விட்டு கொடுக்க முடியாமல், சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் ஏமாற்றுகின்ற இந்த காலத்தில் இப்படியான நம்பிக்கையில் வாழ்கின்ற சில விடயங்கள் ஆங்காங்கே இருக்கின்றது என்று நினைக்கும் போது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கின்றது. இப்படியான நிகழ்வுகள் எனக்கு மட்டுமில்லை, நமக்கு எல்லாருக்குமே ஒரு படிப்பினையான ஒரு நிகழ்வுகள் தான். என்ன